டிஎன்பிசி அண்ட் பேங்க் எக்ஸாம் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம ஷேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி பேங்க்கு அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் வந்து பேசிக்கு இதில் வந்து இப்போ பார்க்கணும், சம்ஸ் பார்க்க போகிறோம். ஷேர்ஸ் வந்து பேசிக் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா 4 பேசிக் ஆப்ரேஷன் இருக்குது. அடிஷன்ஸ், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் 3 இருக்குது. பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ரூட்டு இப்படி பார்த்திங்கன்னா சேமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் 5 அடிஷனில் பார்த்திங்கன்னா 5 சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். ரூட்டுக்குள்ளே வந்து 5 காமனாக சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6 இங்கே 3 இங்கே இருந்துச்சுன்னா 9 √5 போடலாம். காமனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபார்முலா பார்க்குறோம். n √2 b + or - c n √2 d. பார்த்தீங்கன்னா ABCD மாலுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எப்படி வரணும்னா A + or - A C இது ரெண்டையும் வந்து கூட்டுறோம். A + or - C n √2 B போடும். இங்கே வந்து காமனாக இருந்துச்சுன்னா மட்டும் Bன்னு ஒரு இப்போ √5 √7 எது காமனாக ஏதோ நம்பர் இருந்துச்சு ரூட்குள்ளே காமனாக இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா, காமனாக இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா, ப்ளஸ்லேயும் ஓகே, மைனஸ்லேயும் இந்த ஃபார்முலா, ரெண்டுலேயும் இந்த ஃபார்முலா. இப்போ இது காமனாக இருக்கா, ரூட்டுக்குள்ளே காமனாக இருக்குது. இங்கே பாருங்கள், காமனாக ரூட்டுக்குள்ளே. அப்போ வந்து என்ன வரும், 3 + 5 போட்டுக்குங்க. இது ஃபார்முலா. ப்ளஸில் பார்க்கணும், அடிஷன்ஸ், இது அடிஷன்ஸில் பார்க்கணும். 3 + 5 √2 போடுங்க. இது காமனாக ரூட்டுக்குள்ளே 7 இருக்குது. இப்போ பிபின்னா காமனாக இருக்குது. அப்போ 7 போட்டு காமனாக இருக்குன்னா √2 காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ 8 √2 7 அவ்வளோதான். இப்போ அடிஷன்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ். அடிஷனில் பார்த்தீங்கன்னா 7 - 4 இது வந்து காமனாக இருக்கனால எடுத்துக்கிறோம். √2 5 இதான் வரும். 3 7 - 4 3 √2 5 அவ்வளோதான். அடிஷன் சப்ட்ராக்ஷனில் காமனாக அதை மட்டும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது எல்லாமே காமனாக தான் இருக்குது. √2 ஸ்கொயர். இப்போ வந்து ஸ்கொயர் √2 ஸ்கொயர் √2 இல்லை காமனாக இருக்குது. இப்போ க்யூப்னா இப்படி இருக்கும், ப்ளஸ்ஸு க்யூப் √2 இப்படி வரும். இப்போ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இப்போ 63 இருக்குது. 63 வந்து பார்த்தீங்கன்னா 9 × 3 9 × 7 போட்டிங்கன்னா 63 வரும். 60 9 × 7 போட்டிங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 175ல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 7 தானே போட்டிருக்கோம். இப்போ ஸ்கொயர் √2 9 என்ன வரும், 3 வருமா? ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸ்கொயர் 25 ஸ்கொயர் √2 25னா 5 வரும். ஸ்கொயர் √2 இப்போ 49னா 7. இதில் நான் ஸ்கொயர் எடுக்கிறோம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் ஸ்கொயர் எடுக்கும்போது காமனாக வந்து 7 × 7னா ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். இல்லை அதே மாதிரி தான். இப்போ ஸ்கொயர் √2 9னா 3 வரும். ஓகேவா, புரிஞ்சுங்க. 3. இப்போ 7 வந்து காமன். இப்போ 7 வந்து காமன் வச்சுக்கணும். இப்போ இங்கேயும் காமன். இப்போ காமன் வந்து தானே ப்ளஸ்ஸு சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். இப்போ வந்து காமன் பண்ணுங்கள். இப்போ 7 தானே. இப்போ 175 7 போடுங்க பை 7 14 5 7 5 35 வரும். இப்போ என்ன 25 × 7 வருமா, ப்ளஸ் 7 × 4 28 வரும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 175. இப்போ எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா டைம் ஆகும். இது மெத்தட், அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே 7 வந்து பேசிக்காக இருக்கிறதுனால இப்போ 7 வந்து பண்ணும்போது பை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 175 / 7 பண்ணிங்கன்னா 25 × 7 அப்படி பண்ணலாம். பெரிய நம்பர்ஸ்னால் அப்படி பண்ணலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர்லாம் நம்மளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்துடுச்சா. இப்போ வந்து ஸ்கொயர் √9னா 3
ஸ்கொயர் ரூட் 2 25னா 5 வரும். 7 28. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் 4னா 2 வரும்ல, 2. ஓகே, அவ்வளோதான். 3 into root 7 minus 5 root 7 plus 2 root 7. இப்போ காமனாக இருக்குது பாருங்கள், காமனாக இருக்குது. 7 7 7 காமனாக இருக்குது. இப்போ வந்து 3 5னா -2 + 2 0. இப்போ 0 root 7. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? 0 தான் வரும் ஆன்சர். ஆன்சர் 0. 2 மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? 2 வரும். +2 0. அவ்வளோதான். இப்படி என்ன பண்ணலாம்? சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 1 டைம் பண்ணிக்கலாம். 3 2 5 வரும். 5 root 7 -5 root 7 போட்டிங்கன்னா 0. ஆன்சர் 0. எக்ஸாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன்ஸ், இது அடிஷன்ஸ் தான். அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் ரெண்டும் சேர்ந்து வருது. இது பாருங்கள், 2 into cube square cube வருது √2. இது வந்து ஸ்கொயரில் உள்ள கியூப் வருது. கியூப் √2. 8 into 5 40. 3 cube √2 வரும். 6 பார்த்தீங்கன்னா 25 வருமா? 25 625 வருமா? ஓகே, -4 3. இப்போ இதே வந்து சுருக்கிக்கலாம். இப்போ 5 தான் வரணுங்க. பாருங்கள், 2 into 8 into 5. இப்போ 5 தான் காமனாக எடுத்துக்க போகிறோம். எல்லாத்துலேயுமே 5 தான் காமனாக எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 into 25. இப்போ இது கூட வந்து என்ன பண்ணலாம்? 5 into 5 எடுத்துக்கலாம். 25 வந்து 5 into 5 எடுத்துக்கலாம். -4. இப்போ இங்கே பாருங்க, 320 தானே. இப்போ 320 5 பண்ணும்போது என்ன வரும்? 64 into 5 வரும். இப்போ வந்து இது வந்து ஈஸி தான். 64 வந்து என்ன பண்ணலாம்? 64னா 4 கியூப் வரும். இப்போ இது ஈஸியாக எடுத்துக்கலாம் பாருங்கள். 8 இருக்குல்ல, 2 கியூப்னா 2 கியூப் தானே, அதனால் 2 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? into 2 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வெளில மீதி 5 இருக்குது, அப்படி போட்டுடலாம். +3 into, இப்போ இது பாருங்கள் 5 தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு. மீதி வந்து 25 into 5. இப்போ இது வந்து 25னா 5 into 5 into 5. இப்போ 5 கியூப்னா 5 வெளில வந்துடுமா? 5 வந்து வெளில வந்துடும். இப்போ 5 வந்து வெளில வந்துடும். இப்போ 5 வரும். இதை தான் இப்படி பண்ணுறோம். 5 வந்து வெளில வந்துடும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், 4 கியூப்னா 4 வெளில வந்துடுமா? 4 root 5. 4 root 5 அவ்வளோதான். இப்போ என்ன வரும்? 4 2 into 4 கியூப் root 5 15 கியூப் தானே, கியூப் 5 minus 16 கியூப் 5. இப்போ எல்லாம் காமனாக இருக்கா? மேலே காமனாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், இது வந்து ப்ளஸ் தானே, ப்ளஸ் 19 இது ப்ளஸ் போட்டுங்க. -16 கியூப் √2 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? 19 into 16 3 மைனஸ் பண்ணால் 3 5. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே என்னென்னா, இங்கே வந்து பவரில் வந்து அதான் 2n காமனாக இருந்துச்சுன்னா n காமனாக இருந்துச்சுன்னா a into nb. சப்போஸ் இந்த நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், 40 60 இருக்குல்ல, நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். மேலே வந்து காமனாக இருக்கலாம், ஸ்கொயர் இருக்கலாம், கியூப் இருக்கலாம். ஓகேவா? இது காமன் ஃபார்முலா. அது இதில் வந்து பேஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபார்முலா என்னன்னா n √2
ஏ இன்ட்டு பி இந்த ஃபார்முலா ஏ இன்ட்டு பி. இப்போ இது பாருங்கள் க்யூப் தானே, இப்போ க்யூப் பண்ணும்போது 8×5 40, 816 போடலாம். இப்போ என்ன வரும் 2/3 தானே, இப்போ 2 வெளியே எடுத்துக்கலாம். இது 2/3 2 வெளியே எடுத்துக்கலாம். 2 2 3 5 இன்ட்டு 2 2 ஏன்னா 8 தானே. ஓகே இது பார்த்துங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்கள் 8 × 2. இப்போ இது பாருங்கள் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இது வந்து மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 2 × 2 4 பண்ணிட்டீங்க. இன்ட்டு 2 3 5 × 2 போட்டுங்க. 4 2 3 10 இது ஆன்சர். இது சேமாக இல்லை, அதனால் வந்து மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை சேமாக இல்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது பாருங்கள் 72 இருக்குது. இப்போ வந்து இது என்னது, இது மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷன்ஸு இது பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா a√2n b இன்ட்டு √2n ab c இன்ட்டு cd. இப்போ தானே இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 4 நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் மேலே என்னது ஸ்கொயரோ க்யூப்போ சேமாக இருக்கலாம். ஸ்கொயரோ க்யூப்போ சேமாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா. இப்போ இதில் 72 போடுங்க. 72 என்ன வரும், 36 × 2 வருமா, 5 16 × 2 32 வரும். நெக்ஸ்ட் இது பாருங்கள் இன்ட்டு 3 10 × 5 வருமா, 10 × 5 இல்லை 25 × 5 போகணும், 25 × 2 போகணும், 25 × 2 போகணும். ஏன்னா இதெல்லாம் காமனாக இருக்குல்ல, 2 2னால காமனாக இருக்குனால போகிறேன். நான் அப்படி 2 2 2 2னால 25 × 2 போகிறேன். சப்போஸ் வந்து டவுட்னா என்ன பண்ணுறோம், 32/2 போட்டிங்கன்னா வரும், 50/2னா 25 வரும். 25 × 2 அப்படி போட்டுக்கோங்க. இப்போ 36 என்ன, √2 36 என்ன வரும், 6 வரும். √2 ஸ்கொயர் 16னா 4 வரும். இப்போ வந்து என்ன வரும் 36 6 × 6 போட்டுங்க. அப்படி சப்போஸ் டவுட்னா 4 × 4 × 2 இன்ட்டு 3 5 × 5 × 2. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி போட்டிங்கன்னா டைம் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது நம்ம வந்து என்ன டக்குன்னு வெளில போட்டுடலாம். 36 வந்து 6 வெளில வந்துடும், 16க்கு 4 வந்துடும், 25க்கு 4 வெளில வந்துடும். அவ்வளோதான். 2 × 6 √2 5 × 4 √2 × 3 × 5 √2 2 × 6 12 √2 20 √2 15 √2. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம். அப்புறம் ஈஸி தான். இப்போ இது பாருங்கள் ரொம்ப ஈஸி, கூடாது. இப்போ 15 × 2 30 வரும், 300. இது வந்து 30 300 வந்துடும். 12 √2 இப்போ √2 போடுங்க. இது என்ன வரும் 6 4. இப்போ √2 பாருங்க 6 6. ஓகே என்ன வரும் √2 × √2 × √2 வரும். இப்போ வந்து என்ன வரும் இங்கே பாருங்கள், ஓகேவா. இது பண்ணும்போது 300 வரும். இன்ட்டு 2 × √2 × √2 போட்டுக்கணும். எக்ஸ் வந்து இது பண்ணும்போது என்ன வரும் 12 × 3 பண்ணிங்கன்னா இது வந்துடும். இப்போ √2 × √2 × √2 போடுங்க. இப்போ 3600 √2 × √2 2. இது √2 × √2 2.
இன்ட்டு மீதி ரூட்டும் இருக்குது. இப்போ வந்து இது பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள், ரூட்டு. இதுதான் ஆன்சர். இப்போ இதுதான் அவளுக்கு ஆன்சர்ஸ். இது பாருங்கள், டிவிஷன் பண்ணுறோம். இப்போ டிவிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ 2 பேர் இது காமனாக இல்லை, வேறு நம்பரு. இப்படின்னா போட்டுக்கலாம். ஏபி போடுங்க, சிடி போட்டுங்க, இல்லை வந்து ஏபிசிடி இப்படி போட்டுக்கலாம். ஃபார்முலா, இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக இல்லை, ரெண்டுமே இதுக்கு காமன் இல்லை, ஸ்கொயர்லேயும் காமன் இல்லை. இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கியூப் எதுவுமே காமன் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா பி போட்டு இங்கே என்ன இருக்கோ பை 1/a போட்டணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே பையாக போட்டணும். டி சி இருந்தால் என்ன நம்பர் இருக்கோ பை 1/cன்னு போட்டணும். அவ்வளோதான், 1/c எடுத்து போட்டணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காமன் பண்ணி வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதான் ஃபார்முலா, இதுக்கு இதான் ஃபார்முலா. இப்போ சேமாக இல்லாத, இப்போ சேமாக இருந்தால் வேறு ஃபார்முலா. பாருங்கள், 8 1/9 6, இது 6 தானே டிவிஷன்ஸு, 1/6 போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 9 6, இது வந்து என்ன பண்ணணும், சேமான 1/9 1/6 வந்து சேமான நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும்போது இப்போ 9 6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 9 23 6. இப்போ வந்து இப்படி பண்ணிக்கலாம், 3 9 93 18. இப்போ இதான் எல்சிஎம் 18 வருமா, காமனாக ரெண்டுக்கும் காமன் வந்து 18 வரும். ஒன்றும் இல்லை, 8 போட்டு இப்போ இங்கே 18 போட்டுங்க, 1/18 18 தானே, 1/18 ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 1/18 போட்டுங்க. 6 இதில் பாருங்கள் 1/18 போட்டுங்க. இப்போ இங்கே பாருங்கள், சிம்பிள் மெத்தடு ஈஸியாக போட்டு சொல்லித்தரேன். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி போட முடியாது. இப்போ 9 தானே, 9 வந்து எத்தனை நாள் எதை பண்ணால் 18 வரும், 2ஆல் பண்ணால். இப்போ 2 போடுங்க, 1/2 போடணும். ஏன்னா வந்து 1/2 போடணும்னா இப்போ 2 போட்டுங்க, 8/2. ஏன்னா இங்கே தான் 1/2 எடுத்துட்டோம்ல, 1/18 எடுத்துட்டோம்ல, அதனால் வந்து 2 மட்டும் தான் போடணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 6 தானே, 6 வந்து எதை வந்து மல்டிபிகேஷன் பண்ணால் 18 வரும், 3 பண்ணோம், 3 பண்ணால் 18 வரும். அப்போ 6/3 போட்டுங்க. இதுதான் ஈஸி மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து காமனாக இல்லைன்னா வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு அது வந்து காமனாக அந்த எல்சிஎம் நம்பர்ஸ் வந்து காமனாக வெளில போட்டுடணும், 1/18 1/18 போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து எதை வந்து பண்ணால் 18 வரும் போட்டு கெஸ் பண்ணி போட்டுடணும். 6 × 3 பண்ணால் 18 வரும், அப்போ 3 போட்டுக்குங்க. அப்போ 8/2 6/3 போட்டாச்சா, 1/18. இப்போ இது காமனாக எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்குதுல்ல, இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ காமனாக நம்ம மாற்றிட்டோம். 1/18 காமனாக மாற்றியாச்சு ரெண்டுக்கும். மாற்றும் போது 8 × 8 6 × 6 6 பவர் 2 தானே, இது 3 போட்டுங்க. இப்போ 1/18. இப்போ அடிக்க முடியல, அடிச்சுக்கலாம். இது காமனாக இருக்குல்ல, காமனாக இருக்கிறதுனால அடிக்கலாம். இப்போ என்ன வரும், 4 4 2s அடிக்கலாம், 4s அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே 6 இருக்குல்ல, அதனால 2s வைஸாக அடிக்கலாம். இப்போ வந்து என்ன வரும், 8 3 × 3 × 3 27 1/18. ஓகேவா? ஏன் பண்ணுறோன்னா சுருக்கிக்கிட்ட கூட ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். இது பிக்கஸ் நம்பர் இருக்கா, 8/2 6/3 இருக்கா, இப்போ சுருக்கிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். பட் 8 வந்து பாருங்கள் என்ன பண்ணலாம், 2/3 போட்டுக்கலாமா. 27 வந்து 8 வந்து 2/3 போட்டுக்கலாம். 27 வந்து 3/3 போட்டுக்கலாம். 3/3 போட்டுக்கோங்க. இப்போ 1/18. இப்போ காமன் வந்துருக்கா, இப்போ காமன் தானே, காமன் வந்து வெளில கொண்டு போயிடலாம். 3 × 1/18 இது காமனாக இருக்குது, வெளில கொண்டு போயிடலாம். காமனாக இருந்தால் மட்டும் 6 வரும். இப்போ இது வாங்க 2/3. இப்போ என்ன வருது, 1/6 காமன். 1/6 தானே காமனு, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அதுக்கு மேலே சுருக்க முடியாது, இதுக்கு மேலே சுருக்க முடியாது நம்மளால். இப்போ என்ன வரும்,
6 1/6 தானே, அப்புறம் 6√2/3. இது ஆன்சர். தேங்க்யூ டு ஆல்.